வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை 2 துண்டு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலைகள், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸ், காலிஃப்ளவர், கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டிக்கலாம். காயை நல்லா வதக்கி விட்டு இது வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிருங்க, நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூட 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கசகசா ஒரு ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு போட்டால் தான் நல்லா அரைப்படும், அதுக்காக தான். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன இஞ்சி, கூட ஒரு 4 முந்திரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மைய இது மாதிரி நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பழத்தை புழிஞ்சு விட்டு கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஒயிட் குருமா இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.